கருப்பு குடிக்கிறதுக்கு சேதுவுக்கு கிளாஸ் எடுத்து வைக்கிறாரு. ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு கருப்பு. மாப்பிள்ள, சரக்க வேகமா அடிக்கிறதுக்கு பிக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். மாமா, இது மாத்திரமா வேற என்னமாச்சு இருக்கா? சும்மா இரு மாப்பிள்ள, அவ்வளவுதான் இருக்கு. மாப்பிள்ள, சரக்கு பாட்டில ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, ஓபன் பண்ணுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, வேகமா ஊத்து மாப்பிள்ள. ஊத்துறேன் மாமா. அம்மா, ஆரம்பிக்கலாமா? மாப்பிள்ள, சியர்ஸ். மாப்பிள்ள, ரொம்ப பிரமாதமா இருக்கு மாப்பிள்ள. அம்மா, பொறுமையா சாப்பிடுங்க. மாப்பிள்ள, சரக்குக்கு பிக்கிள் ரொம்ப சூப்பரா இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள, நம்ம பாட்டை போடுங்க. மாப்பிள்ள, பாட்டு சூப்பரு. சேதுவும் கருப்பும் பாட்டை போட்டுக்கிட்டு ஆடுறாங்க. புல் போதையில கருப்பு அங்கேயே படுத்துடுறாரு. சேது கருப்பை கூட்டிட்டு வர ட்ரை பண்றாரு, முடியல. அதனால சேது அவங்க வீட்டுக்கு நடந்து போறாரு. கருப்பு அங்கேயே படுத்து தூங்குறாரு. தமிழ் சேதுவோட போட்டோவை பக்கத்துல வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேதுவுக்கு தமிழ் கிஃப்டையும் ரெடி பண்ணிட்டாங்க. போய் கொடுத்துட்டு வந்துடலாமான்னு சேதுவோட படத்தை வச்சுக்கிட்டே தமிழ் விளையாட்டுத்தனமா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. தமிழ் சேதுவோட ரூமுக்கு நடந்து போறப்ப சாவித்ரி பாத்துடுறாங்க. தமிழ கூப்பிடுறாங்க சாவித்ரி. தமிழ், இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தமிழ், இது என்ன கையில பொட்டி? தமிழ் சொல்றாங்க, நாளைக்கு காலையில சேதுவுக்கு பிறந்த நாள்ல, அதனால அவருக்கு பரிசு கொடுக்கலான்னு பொட்டியில வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். சாவித்ரி சொல்றாங்க, தமிழ், நீ அப்படியே இந்த வீட்டுல ரொம்ப நல்லா வாழ்ந்து கிழிச்சுட்ட பாரு. 12 மணிக்கு பிறந்த நாள் பரிசு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இந்த பொட்டியை எடுத்துக்கிட்டு சேது ரூமுக்கு போய்கிட்டு இருக்க. அப்படியே நீ இந்த பரிசை கொடுத்ததும் உன் புருஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவானாக்கும். 12 மணிக்கு சேதுவுக்கு பிறந்த நாள். நீ உன் முகத்தை காட்டி தொலைக்காத. உன் முகத்தை பார்த்துட்டேன்னு அவன் வேதனை தான் படுவான். என் அண்ணன் மகன் பாவம். நீ ஒன்னும் பரிசெல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என் அண்ணன் மகனுக்கு. போ தமிழ். தமிழ் சொல்றாங்க, இல்லம்மா, ஒரு 2 நிமிஷம் அவரை பார்த்து பரிசை கொடுத்துட்டு போயிடுறேன்னு. தமிழ், நான் தான் சொல்றேன்ல, இந்த பரிசெல்லாம் நீ கொடுக்க வேணாம், நீ உன் இடத்துக்கு போ. வந்துட்டா ஈன்னு பல்லு இழிச்சுக்கிட்டு பரிசு கொடுக்க போறேன்னு. தமிழ் அவங்க கொண்டுட்டு வந்ததை எடுத்துட்டு போயிடுறாங்க. காலையில விடிஞ்சிருது. அப்ப சன்னியாசி சொல்றாரு காப்பி குடிக்கிறப்ப, ஆத்தா, இன்னைக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி நம்ம சேதுவுக்கு பிறந்த நாள் ஆச்சே. ஆமா சித்தப்பா, நம்ம எல்லாரும் மறந்தே போயிட்டோம். சன்னியாசி கேக்குறாரு, என்ன சேது இன்னும் ஆளே காணோம்? சேது இன்னும் எந்திரிச்சு வரலையா? வெள்ளத்தாயி சொல்றாங்க, அவன் சொல்றதும் வாஸ்தவம் தான். இந்நேரம் சேது கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அன்னதானம்லாம் பண்ணிட்டு இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. என்ன இன்னைக்கு இம்புட்டு நேரமா எந்திரிக்காம இருக்கான்? மோகனா, என்னத்த, ஒருவேளை சேது நம்ம எந்திரிக்க லேட் ஆயிடுச்சுன்னு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிருப்பானோ? மோகனா சொல்றாங்க, இல்லத்த, நான் 4 மணில இருந்து அடுப்படியில தான் இருக்கேன். தம்பி இன்னும் மேல இருந்து எந்திரிச்சு வரலாத்த. ராஜாங்கம் சொல்றாரு, ஒருவேளை நைட்டு வேலை பார்த்துட்டு அசந்து தூங்கியிருப்பானோ என்னமோ, அவன் கீழே இறங்கி வரட்டும். சாவித்திரி சொல்றாங்க, நான் கூட 2-3 ட்ரிப்பு ஹாலுக்கு வந்து பார்த்தேன், சேது வந்தா வாழ்த்து சொல்லணும்னு. நான் சேது இன்னும் ரூமை விட்டு வரவே இல்லைன்னு. ராஜாங்கம் சொல்றாரு, அது சரி சாவித்ரி, நானும் சேது வந்தா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கலெக்டரை போய் பார்க்கலான் இருந்தேன். பிறந்த நாளும் அதுவுமா சேது எந்திரிக்க லேட் ஆகும் போல இருக்கே. என்ன நான் சொல்றது? என்ன சேது எந்திரிக்க லேட்டானா என்னென்ன, நம்ம எல்லாரும் போய் சேது ரூமுக்கே போய் வாழ்த்து சொல்லிடுவோம். சரி சாவித்ரி. மோகனா, சன்னியாசி, அண்ணே, சேதுவுக்கு போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்துருவோம்ப்பா, வாங்க எல்லாரும் போவோம். பாட்டி சொல்றாங்க, சித்ரா, எல்லாரும் சேது ரூமுக்கு போய் வாழ்த்து சொல்ல போறாங்க, நீங்களும் போயிட்டு வந்துருங்க. சித்ரா சொல்றாங்க, அப்பத்தா, நாங்க 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு அப்புறமா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் சேதுவுக்கு. அப்பத்தா சொல்றாங்க, சித்ரா, எல்லாரும் போறப்ப நீயும் போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்துரு சித்ரா. எல்லாரும் ஒன்னா சொன்னா சேது ரொம்ப சந்தோஷப்படுவான். நானும் போய் என் பேரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல போறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க எல்லார்கிட்டையும். ராஜாங்கம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சேது ரூமுக்கு போறாரு. ஏன்பா சேது, ஏன்பா இம்புட்டு நேரமா தூங்குற? அப்பா வந்திருக்கேன்பா, கதவை தொற. இது அப்பா தான் ஏன் வந்திருக்கேன், கதவை தொற. சாவித்திரி சொல்றாங்க, இம்புட்டு தூரம் வந்துட்டு வாழ்த்து சொல்லாம போனா சரிதானே? என்ன
கதவு சும்மா சாத்திருக்கா தாப்பா போட்டிருக்கான்னு நான் பாக்குறேன். இருமா சாவித்திரி, நான் நல்லா தூங்கிட்டு இருக்கானேம்மா. இப்ப எதுக்குமா கதவை திறந்துகிட்டு உள்ள போறது? என்ன நம்ம வீட்டு பையனே சேது, நம்ம கதவு திறந்துட்டு உள்ள போறதுக்கு என்னென்ன இருக்கு? இருண்ணே நான் பாக்குறேன். என்னம்மா சாவித்திரி நீ? சேது, சேது, அண்ணே பாத்தியாண்ணே, கதவு சும்மாதான் சாத்தியிருக்கு. ஆண்ணே சேதுவுக்கு எழுப்பி வாழ்த்து சொல்லுவோம். சாவித்திரி, அவன் தூங்கட்டுமேம்மா. அண்ணே பிறந்த நாளும் அதுவுமா, என்ன தூக்கம் அவனுக்கு? கோயில் குளத்துக்கு போக சொல்லலான்னு வாண்ணே. எல்லாரும் சேது ரூமுக்குள்ள போறாங்க. சேது பிறந்த நாள் சி ராஜாங்கம் திரும்பிக்கிறாரு. வீட்டுல உள்ள எல்லாரும் திரும்பிக்கிறாங்க. சாவித்திரி சேதுவும் தாமரையும் சேர்ந்து படுத்திருக்கத பார்த்துட்டு அழுகுறாங்க. இந்த சத்தம் கேட்டு தாமரை எந்திரிக்கிறாங்க, அழுகுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஹால் ரூமுக்கு எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க தாமரைய. சேதுவையும் நிக்க வைக்கிறாங்க எல்லாரும். சாவித்திரி பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிருச்சேன்னு அழுகுறாங்க. போஸ் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, அடி சக்க சேது நல்லா மாட்டிக்கிட்டடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு போஸ். பாட்டி சொல்றாங்க, கேக்குறப்பவே எனக்கு நெஞ்செல்லாம் பதறுதே, பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? எது நீயாடா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுன? மேல நாங்க எம்புட்டு நம்பிக்கை வச்சிருந்தோம், நல்லவேன்னு நினைச்சிருந்தோம் மேடா, இப்படி ஒரு முட்டாத்தனமான காரியத்தை பண்ணிப்புட்டியேடா சேது. சாவித்திரி அவங்க தலையிலேயே கைய வச்சு அடிச்சுக்கிறாங்க. ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க, கதறாங்க. சாவித்திரி சொல்றாங்க, அண்ணே கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுல வாழ வேண்டிய பொண்ணாச்சேன்னு, அவளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சேன்னு கடவுளே சொல்லிக்கிட்டே அழுகுறாங்க சாவித்திரி. சன்னியாசி சொல்றாரு, நடந்ததெல்லாம் நிஜம்தானா, இல்லாட்டி கெட்ட கனவு கண்டுட்டோமான்னு பயமா இருக்குதே. இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து நம்மளால மீண்டு வர முடியாது போல இருக்கே. ஈஸ்வரி கேக்குறாங்க, தாமரை நீ எப்ப சேது ரூமுக்கு போன? சித்ரா கேக்குறாங்க தாமரை கிட்ட. எங்க அம்மா கேக்குறாங்கல்ல, பதில சொல்லு தாமரை. தாமரை சொல்றாங்க, நேத்து நைட்டு சேது மாமாவுக்கு பிறந்த நாள்னு கேக்க எடுத்துக்கிட்டு அவரு ரூமுக்கு போனேன்னா, மாமாவும் என்ன ரூமுக்குள்ள வர சொல்லி நான் கொண்டு போன கேக்க கட் பண்ணாரு. 2 பேரும் அந்த கட் பண்ண கேக்க சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மாமா என்கிட்ட கொஞ்ச நேரம் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. மாமாவும் நல்லா சிரிச்சு பேசுறாருன்னு நானும் அவர்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கப்ப அதை ஏன் கேக்குறீங்க, எனக்கு அழுகையா வருது. தாமரை அவங்க கண்ணை மூடிக்கிறாங்க, அழுகுறாங்க. பாட்டி சொல்றாங்க, இத கேக்குறப்ப என் நெஞ்செல்லாம் அடைக்குதே, நான் என்ன பண்றது? தாமரை சொல்றாங்க, அந்த நேரத்துல மாமா என்கிட்ட வலுக்கட்டாயமா நடந்துகிட்டதுல என்னால எதுவும் செய்ய முடியல அத்தை சொல்லிட்டு தாமரை அழுகுறாங்க. சேது எதுவும் புரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. தாமரை சொல்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல மாமா கூட என்னால போராட முடியல, அதனால தப்பு நடந்துருச்சு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க தாமரை. எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க இத கேட்ட உடனே. சாவித்திரி சொல்றாங்க, என் வகுரெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதே, கல்யாணம் ஆகாத என் மக இப்படிலாம் இந்த வீட்டுல பேச வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சே, என்ன செய்வேன் ஆண்டவா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. என் மகளுக்கு வழிய சொல்லுன்னு அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க அவங்க அண்ணன் ராஜாங்கத்துக்கிட்ட. சேது நடந்ததெல்லாம் என்னன்னு யோசிச்சு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. எதுவுமே அவருக்கு ஞாபகம் வரமாட்டேது. ஈஸ்வரி சொல்றாங்க, அப்பா சேது, நீ தொட்டு தாலி கட்டின உன் பொண்டாட்டி வீட்டு வாசல்ல தான் இருக்கா, நீ இன்னொரு பொண்ணு மேல கைய வச்சிருக்கியே, உனக்கு தப்பா தெரியலையாப்பா? இந்த வீட்டோட அடுத்த வாரிசுன்னு எல்லாரும் மலை போல நம்பிக்கிட்டு இருந்தோம், நீ போய் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணலாமா சேது? நீ இப்படிப்பட்ட கீழ்த்தனமான விஷயத்த பண்ணுவன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலப்பா. நினைக்கும் போதே ரொம்ப அருவருப்பா இருக்கு. சேது சொல்றாரு, சின்னம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் நடக்கல சின்னம்மா. இப்ப சாவித்திரி சொல்றாங்க, என்னப்பா சொல்ல போற சேது கிட்ட? அதுல என் மகளோட வாழ்க்கைக்கு பதில சொல்லியா? உன்னால என் பொண்ணு இப்படி வாழ்க்கைய சீரழிஞ்சிட்டு வந்து நிக்கிறாளே, முதல்ல இவளுக்கு ஒரு பதில சொல்லியா? சாவித்திரி சொல்றாங்க, அண்ணே நம்ம எல்லாரும் கண்ணால பார்த்தோம்லன்னு, ஏன்னு இப்படி பேசாம இருந்தா என்னென்ன அர்த்தம்? அண்ணே ஏதாவது சொல்லுண்ணே தங்கச்சிக்கு. அண்ணே என் மக வாழ்க்கையே நீ சொல்ல போற அந்த வார்த்தையில தானே இருக்கு.
அதாவது பதில் சொல்லுன்னு அழுதுகிட்டே சாவித்திரி ராஜாங்கத்துக்கிட்ட கேக்குறாங்க. தாமரை அழுதுகிட்டே இருக்காங்க. ராஜாங்கம் வருத்தத்தோட சாவித்திரிய திரும்பி பார்க்காம இருக்காரு. நாளை சந்திப்போம்.